இப்போ இருக்கிற காலகட்டத்துல காமெடி நிகழ்ச்சிகளை மக்கள் பார்த்துட்டு ரொம்பவே அப்ரிசியேட் பண்ணிட்டும் வராங்க. அந்த வகையில காமெடி நிகழ்ச்சியில உச்சத்துல இருக்கிற ஒருவர் தான் ராமர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ராமரை பொறுத்த வரைக்கும் கரண்ட் எஃப்ஆர்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் கலாச்சு தள்ளிடுவாரு. அதுக்கு திரைப்படங்கள்ல வர்ற டயலாக்ஸும், அதை தவிர ஆடியோ லோஞ்சில் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் பேசுற பேச்சுகள் எல்லாமே மாட்டி சிக்கி தவிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில நகைச்சுவை நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொன்னாலே ராமர் இல்லாத நிகழ்ச்சிகள் இல்ல அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். குறித்த அந்த பிரபல தொலைக்காட்சி அவங்களோட அனைத்து நிகழ்ச்சிகள்லையும் ராமரை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதும் உண்டுதான். அதே போல அறந்தாங்கி நிஷாவை எடுத்துக்கொண்டா அவங்க காமெடியால மட்டுமில்லாம கஜா புயல் நேரத்துல பலரையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்ச பிரபலமானவர் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். அவரும் ராமருக்கு அநேக நிகழ்ச்சிகளை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வராங்க. இந்த நேரத்துல தான் இப்போ புதுசா ஒரு ட்ரெண்ட் கிளம்பி இருக்கு. அதாவது ராமர் பெயர்ல ராமர் வீடு அப்படின்ற நிகழ்ச்சியை நடத்திட்டு வராங்க. இதுல அண்மையில வெளிவந்த ரவுடி பேபி பாடலுக்கு ராமரும் நிஷாவும் எப்படி ஆடுறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்க. அப்போ ரவுடி பேபியையும் ராமரும் நிஷாவும் விட்டு வைக்கலையா அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் வாய பிளக்குறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கமெண்ட் பகுதியில பதிவு செய்யுங்க. தமிழ் சினிமால சமீப காலமாவே இந்த அடல்ட் காமெடி ஜோக்ஸ், டபுள் மீனிங் ஜோக்ஸ்லாம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இதனால பசங்க எல்லாம் கெட்டு போறாங்க. இதை எல்லாத்தையும் மாத்த வந்திருக்க படம் தான் 90ml.